என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? நல்லாவே தெரியுது. எல்லா அடையாளத்தையும் எங்கள் அண்ணன் சொல்லி தானே இங்கே எனக்கு அனுப்பியிருக்காரு. ஓ, உங்கள் அண்ணன் சொன்னதுனால தான் என்ன உனக்கு அடையாளம் தெரியுது. அப்போ நம்ம சின்ன வயசில் பழகினதெல்லாம் நீ மறந்துட்ட. இல்லையே, சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லு பார்ப்போம், அப்படி என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு. நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆனந்தி நான் உன் கூடவே வீட்டுக்கு வரேன், உனக்கு துணையாக இருக்கட்டும்னு என் கூட வருவேன். அப்புறம் பாதியில் ஏதாவது சொல்லி சண்டை போட்டு என்ன நொண்டி குதிரைன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டு என்னால் வச்சுட்டு நீ போயிடுவ. ஆனந்தி, அது ஏதோ அறியாத வயசில் பண்ணது. அப்போ அப்படி பண்ண ஆனந்தம் தான் இப்போ உனக்காக உன் கூடவே இருக்கணும்னு வந்திருக்கேன். ஆனந்தி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே? எங்கள் அண்ணனுக்கு உங்களை பிடிச்சி போனதுனால தானே இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லையே. அப்புறம் ஆனந்தி, நாளைக்கு காலையில் நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம். சரி, நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி உன் கையில் இந்த மோதிரத்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் பர்மிஷன் கிடைக்குமா? மாமா, மாமாவா? இவன் உன் மாமாவா? ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. இவர் தான் செல்வராஜ் மாமா. செல்வராசுனா, அட நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப லஞ்ச் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்டை தூக்கிட்டு போய் லைன்ல நிற்பானே, அவன் தானே இவன்? ஆமா செல்வம், எனக்கு ஞாபகம் இருக்காடா என்னைய? ஞாபகம். ஆமா ஆனந்தி, அப்பெல்லாம் இவன் உன் பின்னாடி வருவானே, உங்க அண்ணன் கல்லை வீசி துரத்திடுவாரு. ஏதோ இந்த ஈடு இருக்கு தொலைவு இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன அப்படியே தான் இருக்கீங்களா? இவனை சேர்த்துக்கலையா? ஆனந்தி, உங்க அண்ணன் தான் கால் பண்றாரு. நகை எடுக்கிறதுக்காக கரூர் வர சொன்னாரு. நான் தான் மறந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிரு. செல்வம், நாளைக்கு எனக்கு ஆனந்திக்கும் நம்ம ஈஸ்வரன் கோயில்ல கல்யாணம். நீ மறக்காம வந்துடுறா. நான் கிளம்புறேன் ஆனந்தி. மாமா, ஏன் மாமா எதுவுமே பேசாம போற? சொல்லு மாமா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆனந்தி. எல்லாரும் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போன காலத்தில் வயிற்று பசி ஆற்றிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அனாதை நாய் தான் நான். பரவாயில்ல ஆனந்தி, இது ஊமை கண்ட கனவு, வெளியே தெரியாது. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு ஆனந்தி. மாமா, இனிமே நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்ல. எனக்கே விருப்பம் இல்லைனாலும் இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டு தான் மாமா ஆகணும். என் சூழ்நிலை அப்படி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க மாமா, என்ன புரிஞ்சுக்க. எனக்கும்